Hi, welcome to our YouTube channel. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் வந்து ப்ரோலா இல்ல. ரொம்பலாம் எதிர்பார்க்காதீங்க. வெறும் சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் ஃபாலோ பண்றேன். அத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்கின் கேர்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபேஸ் வாஷ். ஸோ நான் இந்த அக்வாலஜிக்கோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து நான் பான்ஸ் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து அது ரிவ்யூஸ் பார்க்கும்போது அதில் வந்து பிஹெச் லெவல்லாம் அதிகமாக இருக்குது, அதில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சரி நம்ம இதுக்கு வேஸ்ட் அதை யூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த அக்வாலஜிக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்க்கு வெறும் சோப் போட்டு தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஸோ ஒரு ஸ்கின் கேர்லாம் தெரிஞ்ச பிறகுலாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோப் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ்குள்ளே இறங்கியிருக்கேன். ஸோ இந்த அக்வாலஜிக்கு ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வீடியோ எடுக்க போகிறதுனால நான் முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ், இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசரும் வந்து நான் இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் இதுக்கு முன்னாடி வந்து நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து அது அந்த அளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. அந்தளவு எனக்கு ஓகே ஆகலை, எனக்கு செட் ஆகலை. அது வந்து ஏதோ மூஞ்சில் வந்து ஏதோ போட்டிருக்க மாதிரியே இருக்குது. ஸோ ரொம்ப தேடி இன்ஸ்டா அந்த மாதிரி நிறைய இதில் வந்து சொல்லியிருந்தாங்க இது செம்ம மாய்ஸ்சரைசர் அப்படின்னு. எமோலின் மாய்ஸ்சரைசர் அப்படியே லைட் வெயிட்டாக இருக்கும், வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ரை பண்ணுவோம், எனக்கு அப்படி தான் இருக்கணும், போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது. அதனால் சரி சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். இது சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே வாட்டர் மாதிரி இருக்கும். நம்ம போட்ட உடனே வந்து அப்சர்வ் ஆகிடும். நம்ம இப்போ தண்ணியை மூஞ்சில் தெளிச்சுட்டு விட்டுறா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசரு. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசர் நான் நிறையாவே போடுவேன். தண்ணி மாதிரி இருக்கிறதுனால வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசர் நல்லாவே இருக்கும். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அப்படியே மாய்ஸ்சரைசர் அப்படியே தண்ணி மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடும் பாருங்கள். ஓகே, இது வந்து ஒரு 1 வீக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லா இருக்குது, எனக்கு யூஸ் பண்ண உடனே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது கண்டிப்பாக நான் இது காலி பண்ணிடுவேன். இதுதான் வந்து என்னோடய செகண்ட் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஸ்டெப்பு என்னென்னா வந்து சன்ஸ்க்ரீன் தான் எல்லாம் மஸ்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீன் வந்து லாக்மி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணேன். சரி, நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பேன். லாக்மி யூஸ் பண்ணியிருக்கோம், அக்வாலஜிக்கா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரெண்டும் காலி ஆகிடுச்சு. ஸோ மூணாவது ஒன்றும் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த டாக்டர் ஷேத்தோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். வாங்கியிருக்கேன், டாக்டர் ஷேத்தோட சன்ஸ்க்ரீன் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க கூட இல்லை நான் இன்னும். ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து அப்படி 3 ஃபிங்கர் இருந்துச்சுவாங்க. ஸோ நான் 3 ஃபிங்கர் லைவ் இப்போ போடுங்க. சூப்பராக இருக்குது சன்ஸ்க்ரீன். ஓகே, தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சிருச்சு. இதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஃபேஸ் வாஷ், அக்வாலஜிக்கல் ஃபேஸ் வாஷ், இது வந்து நல்லாவே இருக்குது. செகண்ட் வந்து எமோலின் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எப்படி சொல்கிற, ஹைப்புக்கு ஒர்த்தான மாய்ஸ்சரைசரு. அதேமாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மாய்ஸ்சரைசர். நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமும் மறுபடியும் இதே தான் வாங்குவேன். நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து சன்ஸ்க்ரீனுமே நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒயிட் காஸ்ட் ஆகாமல் ஒரு மாதிரி பிசுப்புன்னு இல்லாமல் நல்லா இருக்குது இந்த சன்ஸ்க்ரீனு. அப்படியே ரொம்ப பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாமல் டக்குன்னு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன். சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய 3 ஸ்டெப் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த 3த்தையும் பார்த்துட்டீங்க. இதோட என் ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து ஒன்று லிப் பாம் மறந்துட்டேன். லிப் பாம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப் பாம் வந்து இது நிவ்யாவோட லிப் பாம். இது சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். லிப் பாம் முடிஞ்சிச்சு, அதோட ஸ்கின் கேர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.